அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளரை டெபுட்டி சிஎம் அப்படியெல்லாம் நான் கம்பேர் பண்ணவே இல்லை. நான் எங்கேயாவது கம்பேர் பண்ணேன்னா இந்த வார்த்தையை பாருங்கள், இவங்க இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க, இதை பாருங்கன்னு நான் வந்து பேசினேன்னா எடுத்து வச்சேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி. எடுத்து வச்சேன். ஒரு பொதுவெளியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்படின்னா, ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர்னா என்ன சாதாரண போஸ்டா? அமைச்சர்களே ஒரு அதிமுக திமுகவில் மாவட்ட செயலாளர்னா போய் நிற்பாங்க. ஓ அப்படியா, அப்படி ஓ அப்படின்னு ஒரு மரியாதை வைப்பாங்க. அது அதிமுகவிலையும் இருக்குது. அதிமுகவில் மாவட்ட செயலாளர் போஸ்ட் வேணுமா அமைச்சர் போஸ்ட் வேணுமானா சூஸ் பண்ணுறது மாவட்ட செயலாளர் போஸ்ட் தான். நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர் இப்படி பண்ணுறாரு. சரி, நான் நினச்சிருந்தா அதை ஒரு 10 நிமிஷத்தில் அதை ரிவீல் பண்ணிவிட்டு எனக்கு வியூஸு வேணும் அது வேணும்னு நான் நினச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நான் நாகரிக அரசியலை கையில் எடுப்பதற்காக நான் அதுலேருந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த பையனோட வயசு அதிகபட்சமாக 30க்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் அரசியல் வரதே பெரிய விஷயம். அந்த பையனை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. மாறா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டா ஒருவேளை அவன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கட்சி அதிமுகவுக்கே சேர்ந்துட்டா கூட அவன் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது இதெல்லாம் தூக்கிட்டு வருவானுங்க. இவன் கட்சியை டிவிக்கேவே தூக்கிட்டு வருவாங்க. அதனால் இந்த பையன் யாருன்னு நம்ம ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிளர் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அதை நான் ரிவீல் பண்ணாமலே வச்சுருக்கேன். அதுதான் நான் கடைபிடிக்கிற எத்திக்ஸ். நான் நினச்சிருந்தா அவன் ரிவீல் பண்ணிடலாம். மற்றபடி நான் ஊழல் புகார்கள் வைக்கலாம், அசம்ஷன்ஸ் வைக்கலாம், என்ன வேணாலும் நான் பண்ணுறதுலாம் அது வேறு. ஆனால் ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்ஸ் பற்றியோ இல்லை அவன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளிங்கிறத இல்லை ஒரு 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 அப்யூஸான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்றத நான் வந்து வச்சுட்டேன்னா அவன் எதிர்காலம் போயிடும். ஒருவேளை அவன் யாரையாவது டீஸ் பண்ணியிருந்தா நிச்சயமாக நான் வெளிப்படுத்திடுவேன். அது வேற. இவன் ஒரு விஷயத்த பார்த்துருக்கான் அப்படின்றதுக்காக அவனுடைய ஒட்டுமொத்த அரசியல் கெரியரையுமே நான் காலி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, உங்களுடைய அல்கரிதமில் நான் நாத்தாக்காவை ட்ரோல் பண்ணது மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சியுமே ட்ரோல் பண்ணியிருக்கேன், எல்லாரையுமே பேசியிருக்கேன், எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதில் நாத்தாக்காவை எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்கேன்னா அதை விட என்டிகேவை பண்ணியிருக்கேன். நான் என்னமோ டிஎன் ட்ரோல் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புஷியானந்துன்னு பேர் எல்லாம் என்னை வச்சு கூப்பிட்றாங்கன்னு அப்படிலாம் இல்லை. நியூஸ் டிஎனில் இருக்கும்போதே பல சேனல்களே என்னை கூப்பிட்டு நீங்கள் புஷியானந்துன்னு என்ன பேச வச்சுருக்காங்க. நான் வேணால் ப்ரூஃப் வேணால் எடுத்து காட்டுறேன்.